Question number 6. Cos inverse of cos of minus 5 plus sin inverse of sin 6 minus tan inverse of tan 12 is equal to the inverse trigonometry function. Take the principal value quotients. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலாண்டா cos of minus theta is equal to plus cos theta ன்னு தெரியுமா? கிளியர்? அப்போ இந்த ஃபார்முலா படி cos of minus theta வை cos theta அப்போ cos plus 5 ன்னு மாற்றிக்கலாமா? ஸோ அப்போ given the question பார்த்தீங்கன்னா cos inverse of cos 5 plus sin inverse of sin 6 அப்படியே ரிமைனிங் தீட்டாவாக எழுதிக்கிறேன். கிளியர்னா? ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு cos inverse of cos 5க்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ you know the formula cos inverse of cos theta is equal to theta. Theta belongs to 0,3.14. இந்த வேல்யூக்குள்ள இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது ஃபார்முலா. That is 0 to pi. Questions பையோட வேல்யூ ரேடியன் 3.14. இப்போ நான் அப்போ இங்கே இருக்க வேல்யூவில் நான் என்ன பண்ணேன்? சிம்பிளிஃபை பண்ணேன் cos 5க்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள்? ஷார்ட் கேட்டால் நீங்கள் இதை ஒரு மைண்ட் பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ 3.14, 2 pi வேல்யூ, 3 pi வேல்யூ, 4 pi, 5 pi. ஒரு 5 வரைக்கும் எழுதிக்கிங்க. செனப் 4 வரைக்கும் செனப் மேக்ஸிமம். ஓகே ரைட். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் அப்போ நான் எடுக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே மூவ் பண்ணுங்கள். 5 pi minus 5 ட்ரை பண்ணலாமா? 5 pi minus 5. ஸோ டெஃபினட்டாக 5ஆல் சப்ராக்ட் பண்ணால் 15.70, 10 5 சப்ராக்ட் பண்ணால் 10.70. டெஃபினட்டாக 0 to 3.14க்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ இந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு 4 பையிலிருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் 7 பாயிண்ட் சம்திங். ஸோ இதையும் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள்? 3 pi minus 5 அப்போ 9 5 4 பாயிண்ட் சம்திங்கு நம்மளுக்கு 3 பாயிண்ட்டு. ஸோ அப்போ இதையும் ரிஜெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 pi போட்டு பார்க்கலாமா? அப்போ 2 pi minus 5 2ஓட வேல்யூ என்னங்க? 6.28 இருக்குது. ஸோ அப்போ 5.0 இப்போ ஃபார்ம் பண்ணால் 8 to 1.28 டெஃபினட்டாக 0 to 3.14க்குள்ளே டெஃபினட்டாக இருக்கும். ஓகே கிளியர்னா? ரைட்டு. அப்போ இங்கே நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா வாட் ரியாக்ஷன் cos of 2 pi minus 5 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.28 கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கேன் சார் 5 minus 2 pi எடுக்கலாம் சார் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1.28 நெகட்டிவாக வந்து நிற்கும். நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு 0 to 3.14 பாசிட்டிவ்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வேகும். ஸோ அப்போ நெகட்டிவ் ரிஜெக்டட். கிளியர்னா? ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுன்னா வாட் ரியாக்ஷன் அப்போ 2 pi minus 5 டெஃபினட்டாக இஸ் பிலாங்ஸ் டு வேர் டு வேர் க்ளோஸ் இன்டு 0 to 3.14க்குள்ளே இருக்குமா? அப்போ சம்முக்கு வாங்க. அப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் cos 5க்கு மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். இப்படி ஃபார்ம் பண்ணலாம். cos ஆஃப் தீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணுங்கள்? 2 pi minus 5. இந்த 5 போக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் cos 2 pi minus 5 is equal to வாட் ரியாக்ஷன் 2 pi minus 5. கிளியர்? அப்போ கொஸ்டின் என்னது? cos இன்வர்ஸ் ஆஃப் cos 5ஓட வேல்யூ ஓகே equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 pi minus 5. ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா? இப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் cos 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி sin இன்வர்ஸ் ஆஃப் sin 6 கண்டுபிடிக்கலாமா? சேம் வே டேபிளில் வச்சுக்கோங்க. ஓகே sin இன்வர்ஸ் ஆஃப் sin theta equal to theta belongs to -5/2 to +5/2. ஸோ அப்போ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. அப்போ 3.14 டிவைடட் பை 2 அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1.57 வந்து நிற்கும். கிளியர்? ஸோ அந்த ரீஜனுக்கு வந்து -1.57 to +1.57 எடுத்துக்கிட்டேன். அண்டர்ஸ்டுட்னா? ரைட்டு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? நம்மளுக்கு சம் என்ன இருக்குது? sin 6 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 6ஓட வேல்யூ செப்பரேட் பண்ணி பார்க்கலாமா? 4 pi minus 6 சால்வ் பண்ணி பாருங்கள். 4 pi minus 6 12.56 6ஆல் செப்பரேட் பண்ணால் 5 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஓகே 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு -1.57க்குள்ளே தான் வேணும். அப்போ டெஃபினட்டாக இந்த வேல்யூ 4 pi வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 piயில் போட்டிங்கன்னா 9 ஒரு 6 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். இப்போ 3 பையும் செட் ஆகாது. அப்போ 2 பைக்கு வரலாமா? செக் பண்ணி பாருங்கள். 2 pi minus 6 ஸோ அப்போ 2.68 28 6 செப்பரேட் பண்ணிட்டிங்கன்னா வாட் ரியாக்ஷன் 28 வந்து நிற்குமா? 0.28 டெஃபினட்டாக -1.57 +1.57க்குள்ளே இந்த வேல்யூ செட் ஆகுமா? சார் அப்போ 2 pi minus 6 நான் 6 minus 2 pi எடுத்துக்கிறேன் சார்
நோ ப்ராப்ளம். அப்படி எடுத்திங்கன்னா minus 0.28. minus 0.28 also lies between where to where? minus 1.57 to plus 1.57. Both are available. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி தீட்டாவோட வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π minus 6 கமா 6 minus 2π belongs to both are in a minus 1.57 இருந்து plus 1.57 இருக்குது. The both values are lies between this particular interval. ரைட். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இதில் எந்த வேல்யூஸை சூஸ் பண்ணுறது, எதை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட் அப்படியே வேல்யூ கண்டுபிடிச்சி பாருங்கள். sin of 2π minus 6 sin of 2π minus 6 கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கேன். எந்த கோடன்ட்டு? ஃபோர்த்து கோடன்ட்டு. ஸோ அப்போ sin of 2π minus theta 2π minus theta is equal to minus sin theta. அப்போ sin of 2π minus 6 equal to minus sin 6. நெக்ஸ்ட் sin of 6π போட்டேன்னு வச்சுக்க. அப்போ sin of 6π minus 2π எனக்கு ஃபார்முலா இது தான் தெரியும். ஸோ அப்போ கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்போ sin of மைனஸை காமனாக எடுத்துக்கலாமா? 2π minus 6 இப்படி பிரிச்சுக்கலாமா? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin of minus theta is equal to minus sin thetaன்னு தெரியும். இப்போ அந்த ஃபார்முலா அப்படி நான் எப்படி பிரிச்சுக்கிற முடியும்? minus sin 2π minus 6 எப்படி பிரிச்சுக்கலாமா? sin of 2π minus 6 ஓட வேல்யூ தான் minus sin theta, that is equal to minus sin 6 வருமா? அப்போ மைனஸ் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படி minus sin 2π by minus 6. ஸோ அப்போ டெஃபினட்டாக ஈக்குவல் டு வாட் ரியாக்ஷன்? sin 6. கரெக்டாக அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட் ஒன் 2π minus 6 எடுத்துனா minus sin 6 வருது. ஸோ அப்போ ரிஜெக்ட் பண்ணிக்க. 6 minus 2π வேல்யூ எடுத்துனா கரெக்டாக sin 6 வருது. நமக்கு sin 6ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ sin 6. அப்போ இந்த செகண்ட் வேல்யூ எடுத்துக்கலாமா? அப்போ வாட்ஸ் த கொஷின்ஸ்? sin inverse of sin 6. ஓகே, இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்? sin inverse of sin the 6 என்னது? வாட் வேல்யூ இது? 6 minus 2π அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ sin inverse of sin வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 6 minus 2π. கிளியர்? அப்போ வாட் a conclusion? sin inverse of sin 6 equal to 6 minus 2π. இது ஈக்குவேஷன் 2. இப்போ எது கண்டுபிடிச்சிருக்கோம்? செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சோமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், செகண்ட் ஒன்று முடிச்சோம். நெக்ஸ்ட்டு சிமிலர் கேஸ் tan inverse of tan 12 ட்ரை பண்ணலாமா? அப்போ tan inverse of tan 12 காசுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், சைனுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது மட்டும் கணக்குன்னா டேனுக்கு என்ன ஃபார்முலா? அதே தான். tan inverse of tan theta is equal to theta lies between open interval minus 1.57 to plus 1.57, that is minus π/2 to plus π/2 open interval. sin inverse வந்து க்ளோஸ்டு, ஃபார்முலா தரவு பண்ணிக்க. ரைட். அப்போ இந்த வேல்யூக்குள்ளே வர்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாமா? அப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா 12 இருக்குது. ஸோ அப்போ 12க்கு ஃபார்ம் பண்ணிங்கன்னா 4π எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ 4π minus 12 எடுத்திங்கன்னா 12.56 இருந்து 12 செப்பரேட் பண்ணால் 0.56 கிடைக்குது. ஸோ டெஃபினட்டாக லைஸ் பிட்வீன் minus 1.57 to plus 1.57. இங்கேயும் அதே மாதிரி உனக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னது? 12 minus 4π எடுத்தால் என்ன சார் வேல்யூனா அப்போ minus 0.56 கிடைக்கும். இதுவும் இந்த லைஸ் பிட்வீன் தீட்டாவோட வேல்யூக்குள்ளே தான் வரும். ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது 4π minus 12 கமா 12 minus 4πயும் போத் ஆர் லைஸ் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் 1.57 இருந்து ப்ளஸ் 1.57க்குள்ளே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கிளியர்? இப்போ இந்த ரெண்டில் என்ன வேல்யூ சூஸ் பண்ணணும் அதுதான் இங்கே மெயின். ஸோ நம்மளுக்கு tan 12 தான் இருக்குது கொஷின். அப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? அப்போ tan of 4π minus 12 எடுத்துக்கலாமா? tan of 4π minus 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடன்ட்டு? ஃபோர்த்து கோடன்ட் படி ஃபார்முலா மைனஸ் tan 12. ஓகே, அப்போ செகண்ட் எடுக்கலாம். tan of 12 minus 4π. ஓகே, அப்போ இது எப்படி சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். tan of minus theta is equal to minus tan theta. இஸ் கிளியர்? இப்போ மைனஸ் tan theta அந்த லாஜிக் அப்ளை பண்ணும்போது tan of இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி? மைனஸ் ஆஃப் 4π minus 12 ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan 4π minus 12. tan of 4π minus 12 is equal to minus tan 12 வரும். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு? ப்ளஸ் ஆயிருமா? அப்போ tan 12. ஸோ அப்போ உனக்கு டவுட் இருக்கேன். இப்போ எது சார் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா minus 12 இருக்குது. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிடு. tan of 12π minus 4π வந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிக்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜேஇ எக்ஸாம் போதில் உனக்கு பார்த்து டக்குன்னு ஐடியா கிடைக்கும்.
2 டைம் சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கே ஐடியா வந்துடும். ஓகே, அப்போ இதை மட்டும் எடுத்தால் போதும், டக்குன்னு நீ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக 12 பை - 4 பை அப்படின்னு போட்டு நீ ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்துடலாம். நீ வந்து சம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இப்படி எடுத்தால் என்ன ஆகும், இப்படி எடுத்தால் என்ன ஆகும்னு உனக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது தான் நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. அப்போ ஹியர் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 12 நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்? tan ஆஃப் 12 மைனஸ் 4 பை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 12 மைனஸ் 4 பை. ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சுமா? இப்போ சைன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5 மைனஸ் 5க்கு தெரியும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனுக்கு தெரிஞ்சு, டேனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம்முக்கு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? வாட் ஏ கொஷின்ஸ்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 6 அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் ஓகே tan இன்வர்ஸ் ஆஃப் tan 12. இதெல்லாம் கொஷின்ஸ் இல்லையா? சீக்வல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5ஓட வேல்யூ என்ன வேல்யூ? 2 பை மைனஸ் 5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 6ஓட வேல்யூ 6 மைனஸ் 2 பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan பை 12 மைனஸ் 4 பை. அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயிடும். அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 4 பை யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ சிம்பிளி பண்ணுங்கள். முதல் பையெல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். 2 பை நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 பை கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4 பை மட்டும் இருக்குமா? அப்போ 4 பை அகெயின் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 ஒரு 6 1 அப்புறம் மைனஸ் 11. That is option C, 4 by minus 11. Okay, understood children?